மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் ஆரம்பத்திலே எல்லோரும் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் TELC என்கின்ற குழுமத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து இந்த பகுதி மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல பள்ளிக்கூடங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு கிராமப்புறமான சடச்சிவட்டி என்கின்ற கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடம் துவங்கி சுமார் 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. இதுவெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட 75வது ஆண்டு விழாவினை கொண்டாடும் விதமாக கிராம பொதுமக்களோடும் அங்கு உள்ள இளைஞர்களோடும் இணைந்து இந்த பள்ளியின் நிர்வாகத்தை பாராட்டுகின்ற விதமாக, பள்ளிக்கு பல்வேறு வகையில் சிறப்பு சேர்க்கின்ற விதமாக அந்த கிராமத்து மக்கள் ஒரு விழாவினையை எடுத்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள். அந்த காட்சியினை காண்போம் வாருங்கள்.
ராஜதுரை அவர்கள், திருவாளர் சின்னபாயன் அவர்கள், திருவாளர் கொச்சுக்காலை அவர்கள், திருவாளர் LK கட்டகண்ணன் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், திருவாளர்கள் ராஜதுரை அவர்கள், சின்னம்மாய பத்மாவதி அவர்கள் ஆகியோர்கள் சீக்கிரமாக வந்தால் இப்போது நிகழ்ச்சி பள்ளியினுடைய மாணவனுடைய செல்வங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது என்பதை உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹலோ, 75வது ஆண்டு வைர விழாவிற்கு வருகை தந்து நம்மளது உதவியாளரையும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சற்று நேரத்தில் நம் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அது அப்புறம் ஒரு கௌரவ வேணாமா? TFC தோட்டப்பள்ளியின் ஆரம்ப ஜெபம் ரெவரண்ட்
பி ஜான்சன் ஜெப். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரேக நமோடு மிக்க ஆண்டவரே, என்னுடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவருடைய சடசிப்பட்டி கிராமத்தினுடைய இந்த ஆரம்ப பள்ளியினுடைய இந்த வைர விழாவை கூட ஆண்டவரே எங்களை காணும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது சுவாமி. ஆண்டவரே, இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ மாணவர்கள் ஆண்டவரே படித்து எவ்வளோ பெரிய இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அந்த நிகழ்வுகளை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கோம். அன்று வருகை தந்திருக்கின்ற ஆண்டவரே மாணவ செல்வங்கள், ஆண்டவரே பெற்றோர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற ஆண்டவரே ஆசிரியர் பெருமக்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்வை முழுவதுமாக கருத்தில் ஒப்புகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்படி பட்சக்காரன் கூட இருக்கட்டும். நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் இங்கே திரும்பி செல்ல கிருபை பாராட்டும். உங்களை யாவரையும் தாழ்த்தியும் கருத்தில் ஒப்புகிறோம். இந்த நிகழ்வை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ளும். இப்போ இயேசு மூலம் பிதாவே ஆமென். உதவி ஆசிரியர் திருமதி ஆர் கிரேஸ் தேவான்பு அவர்கள். இந்த நேரத்திற்காக வாசிக்க முடிகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். மறைந்திரு பி ஜான்சன் ஞான பிரகாசம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்து கொடுக்க வருகை தந்திருக்கும் செல்லம்பட்டி ஒன்றியத்தின் வட்ட என வரவேற்கிறோம். விசிலம்பட்டி சபை சங்க பொருளாளர், சபை சங்க உறுப்பினரும் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி தாளாளர் பி சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் மற்றும் சபை சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இருந்தா யாராவது இருந்தா வாங்களே. திலகர் பிரபந்தன், முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நிர்வாகி அவர்கள் சார்பாகவும் வட்டார கல்வி அலுவலர்
தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட TLC நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் சடச்சிப்பட்டி TLC துவக்க பள்ளியின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உங்களோடு மகிழ்வோடு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளியின் நிர்வாகியும் இந்நிர்வாகத்தின் சபை மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் தலைமை ஆசிரியர், ஆசிரியர், அன்பு மாணவ கண்மணிகள், பள்ளியின் பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள், இந்த ஊர் பொதுமக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், உங்கள் அனைவருக்கும் கல்வித்துறையின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சடச்சிப்பட்டி பஞ்சாயத்தில் இந்த ஒரே ஒரு பள்ளிதான் உள்ளது. செல்லம்பட்டி ஒன்றியத்தில் 29 பஞ்சாயத்துக்கள் உள்ளன. 29 பஞ்சாயத்துல 106 பள்ளிகள் உள்ளது. அதில் ஒரே ஒரு பள்ளியை மட்டும் கொண்ட பஞ்சாயத்து இந்த ஒரே ஒரு சடச்சிப்பட்டி பஞ்சாயத்து தான். இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஏன்னா பஞ்சாயத்துடைய பங்கு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளையாக இருக்கிறது தான் இந்த TLC பள்ளி. தாய் உங்களை பெற்றிருந்தாலும் தாய் போல கல்வி கண் கொடுத்து உங்களை வளர்த்தெடுத்தது இந்த பள்ளிதான் என்பதை மறந்து விடாமல் இன்றைக்கு இந்த 75வது ஆண்டில் தங்களை பெற்ற தாய்க்கு சீர் செய்வது போல, தன் உடன் பிறந்தவர்களுக்கு சீர் செய்வது போல தாய்மாமன் சீராக இந்த தன்னை பெற்ற இந்த நிறுவனத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருட்கள் அவ்வளவு விலை மதிப்பு மிக்கது. உங்களை எல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே கல்வியோடு கூட கடவுளின் அருளும் உண்டு. செய் நன்றியாக நீங்கள் பொருட்களாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு உங்களிடத்தில் இருந்து கல்வி பெறுகிறோம். இந்த கல்வி கண் திறக்கின்ற நிகழ்விலே இந்த குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வலக்கரத்தை கொடுத்திருப்பதினால் நிச்சயமாக கடவுள் அருள் என்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதிலே மன நிறைவு கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. தட்டி அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பொருட்களை வழங்கிய அருமை நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்க வேண்டும். மீதி பொருள்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். தயவுசெய்து நீங்கள் அனைவரும் நீங்கள் கொண்டு வந்த அந்த சேரை போட்டு அமைதியா அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பள்ளியில் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கல்வித்துறையில் அனைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமகளுக்கும் அன்போடு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சின்னமாயன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள்.
அடுத்தபடியாக அடுத்து இங்குள்ள ஊர் எல்லாரும் அக்கா மகன் இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. அடுத்தபடியாக குக்களை சேர்ந்த மாமன்மார்கள் யாராவது ஒரு பத்மா எங்க இருந்தாலும் உடனே எங்களை மன்னிச்சுங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் செய்யறோம். நிகழ்ச்சிக்கு நல்லது ஒரு ஆதரவு தரும்படி முன்னாள் அமைப்பாளர் கருப்பாய் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தயவு செஞ்சு இப்படி ஊட ஏதாவது விட்டுருந்தா இளைஞர் வந்து சொல்லுங்க, அதை சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு குறை வந்துடக்கூடாது நம்ம ஊர்ல. மேலதாரர்களை கேபிள் ட்ரம் செட் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. ட்ரம் செட் தமிழ் மொழி வழங்கப்படுகிறது. தடச்சப்பட்டி டிஎல்சி ஆரம்ப பள்ளியினுடைய இந்த வைர விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பள்ளியினுடைய செல்லம்பட்டி நிர்வாக வட்டார கல்வி அலுவலர் திருமதி அமலா எமரால்ட் அம்மா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய குருசேகரனுடைய செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இணை ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள், இந்த பள்ளிக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லாரையும் வியக்க வைக்கும் வண்ணமாக சீர் கொண்டு வந்த முன்னாள் மாணவ செல்வங்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடே என்ற நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் பெற்றிருப்பது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி நான் கொண்டு வருகின்ற பள்ளிக்கூடத்தில் நான் செய்தித்தாளிலும் என்னுடைய நியூஸ் சேனலில் தான் நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். இந்த நாளிலே நான் நேருக்கு நேராக பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய இந்த ரச்சனைய குசலம்பட்டி குருசேகரத்துடைய இந்த தடச்சிப்பட்டி இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் என்பது ஒரு பாரம்பரியமிக்க பள்ளிக்கூடம். எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 500 ஆண்டு வரலாறுகளும் 300 ஆண்டுகள் பாரம்பரியமும் மிக்க ஒரு திருச்சபை. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்பொழுது நாம் உசிலம்பட்டிலேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கே பைக்கிலையோ காரில் வர்றதுக்கு ராத்திரியில் வர்றதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ரோடுகளே இல்லாத இடங்களில், எந்தவித வசதி வாய்ப்புகளும் இல்லாத இடங்களிலே எங்களுடைய திருச்சபையிலே பணிபுரிந்த மிஷனரிமார்கள் அநேக இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறார்கள். இது 75 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தடச்சிப்பட்டி இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் போல 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் உள்ள வரலாறு உள்ள பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் எங்களுக்கு முன்பாக வந்து இங்கே ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை அறிவித்த மிஷனரிமார்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களாகும். பாரதி பெண் கல்விக்கு குரல் கொடுப்பதற்கு முன்பதாகவே அநேக சீர்திருத்தவாதிகள் பெண்கள் வேண்டும் என்று சொல்லி போராடுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய மிஷனரிமார்கள் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு கல்வி வேண்டும், எல்லா மக்களும் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மிஷனரிமார்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் என்னவோ அது இந்த தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எப்படிதான் மறைக்கப்பட்டாலும் உண்மை ஒரு நாள் நிச்சயமாக வெளிவரும். பலதரப்பட்ட சூழ்நிலையிலே பல இடங்களில் எங்களுடைய டிஎல்சி பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதுமாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதே போல வைர விழா, பவள விழா, வெள்ளி விழா என்று சொல்லி அநேக இடங்களிலே பள்ளிக்கூட வரலாற்றை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பள்ளிக்கூடத்திலே
நீங்கள் படித்து முன்னாள் மாணவர்களாக இந்நாள் மாணவர்களாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு வாழ்த்து செய்தியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்கின்ற வார்த்தை, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த செய்தியை சொல்வார்கள். எங்களுக்கு எல்லா காலமும் ஒன்றுதான். இப்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள் அத்தனை பேரும், இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற நீங்கள் அத்தனை பேரும் கிருபை பெற்றவர்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுபடியே நீங்கள் கொடாப்படியாய் பெருகி நன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து, இந்த பள்ளிக்கூடம் என்னை வாழ வைத்தது, எனக்கு கல்வி கொடுத்தது என்று சொல்லி நன்றியோடு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அழகான சீர் செய்து எங்களை எல்லாரையும் மிகுந்த ஆக்கிய உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை அதிகமாக கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே முன்னாள் மாணவ மணிகள், இந்நாள் மாணவ செல்வங்கள், இந்த சடச்சுப்பட்டி கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற கிராமவாசிகள், உங்கள் எல்லாருக்குமான நற்செய்தி, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அவரை நோக்கி நீங்கள் அழைத்து பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான கடவுள் ஒரு நாள் ஒருவிடம் தெரிந்து கொண்டதுனால தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. யாரோ ஏதோ ஒரு வெளிநாட்டிலே இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட ஒருவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த பள்ளிக்கூடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவால் தான் இந்த பள்ளிக்கூடம் நமக்கு. எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றியோடு நினைப்போம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தேங்க்யூ. வாழ்த்துரை வழங்கிய நமது நிர்வாகி அவர்களை பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்துக் கொடுக்க நமது செல்லம்பட்டி ஒன்றியத்தின் வட்டார கல்வி அலுவலர்கள் திருமதி எமரால்டா அவர்களை வரவேற்று புதிய மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்தும் விதமாக பெற்றோர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிர்வாகத்துக்கும் கல்வித்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சடச்சிப்பட்டி கிராமத்தை தெரிந்தெடுத்து இந்த நிர்வாகம் இந்த இடத்தை கொடுத்து, ஒரு கட்டிடத்தை கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையிலே கல்வி என்கின்ற ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நாளில் மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களெல்லாம் இந்த பள்ளிதான் உங்களது தாய் என்று சொல்லி இதை வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகளை, இந்த ஊரை சேர்ந்த குழந்தைகள் அனைவரும் இந்த பள்ளியில் படிக்கிறார்கள். இன்றைக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த குழந்தைகளுக்குத்தான் எல்லா சலுகைகளும் என்கின்ற நிலையில் அரசு பள்ளிகளுக்கு அடுத்தபடியாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அருமையான காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அனைத்து சலுகைகளும் நம்முடைய அரசு பள்ளியோடு இணைந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த பள்ளியிலே, இந்த பள்ளியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது நிர்வாகம். இந்த பள்ளியை உங்களுடைய கரத்திலே, இந்த ஊருடைய கரத்திலே, முன்னாள் மாணவர்களுடைய கரத்திலே, இந்த நிர்வாக முக்கியஸ்தர்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இதை மென்மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். விரைவிலே இந்த கட்டிடம் புது பொலிவு பெற வேண்டும். இந்த வளாகம் உயர்த்தப்பட வேண்டும். இதை நான் ஒவ்வொரு விசிட் வரும் பொழுதும் திருப்பி எழுதி வச்சுட்டு போறேன். ஆனா வெறுமனே நான் தலைமை ஆசிரியருக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு போறதுனால எதுவும் ஆகாது. ஆகவே நிர்வாகத்தோடு நீங்களும் கரம் கொடுத்து இந்த கிராம முக்கியஸ்தர்கள், இன்னும் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவர்கள், நீங்கள் அனைவரும் இணைந்து விரைவில் இந்த கட்டிடத்தை தரம் உயர்த்த வேண்டும். ஒரு RCC ரூஃப் போடணும். அது போல மழை காலங்கள்ல இந்த வளாகம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி நடக்க முடியாத நிலையில் இருக்கிறது. ஆகவே அதையும் உயர்த்த வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல இந்த உள்ளாட்சியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி நிறுவனம் இதுதான். ஆகவே கல்விக்கு நீங்கள் இந்த உள்ளாட்சியிலிருந்து செய்கின்ற உதவிகள் இந்த பள்ளிக்கு கிடைக்க வேண்டும். இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி, இந்த 75 ஆண்டுகளை கண்ட பள்ளி 100 ஆண்டு காண வேண்டும், பல 100 ஆண்டுகள் காண வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இந்த பள்ளியிலே இந்த ஆண்டு தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோர்களை கல்வித்துறையின் சார்பாக கௌரவப்படுத்தவும், அன்பு குழந்தைகளுக்கு பரிசளித்து பாராட்டவும் விரும்புகிறோம். அனைவருடைய கரகோசையோடு
இந்த பெற்றோர்கள் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை ஓங்கிச் சொல்லுவோம். அந்த வகையில் தங்கள் குழந்தைகளை பெருமையோடு இந்த பள்ளியில் சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். நன்றி. கௌரவிக்கும் விதமாக பாஸ் சுபிக்ஸ் பாண்டி, பெற்றோர் பெயர் பால் பாண்டி, பெத்தம்மாள், நன்றா கைதட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. மூவேந்திரன், ஹேமமாலினி, மு அபிச்சரன், கோ சித்தேஷ், கோட்டையன் தங்கலட்சுமி, பாண்டி பிரபா, பா சேங்கை மாறன், நாகராஜ், ஜெயலட்சுமி, நான் நிசாந்த். பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. விஸ்வநாதன், மகாலட்சுமி, வி கிருத்திகா ஸ்ரீ, இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க, இங்கிட்டு பாருங்க. கிருத்திகா ஸ்ரீ, ரஞ்சித், நித்யா, ரா லவணிகா ஸ்ரீ, மித்ரன், ஆனந்த், நிஷாந்தி,
பாக்குது மஜி 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 பச்சை போடுற ஊத்து பாக்குது மனுஷன் கூட இருந்து என்ன பாக்குது Now let's listen to the rhythm of Chennai. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா வடபழனி முருகா அட்டா மச்சே இதெல்லாம் வல்லமா வனமா ஜிலேபி போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்ணணும் பாரு நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. கலக்கலாக கலக்கி இப்பொழுது நடன இசை ஆரம்பமாகும். இசைப்பவர் கிளப்பின் புதிய அங்கத்தினர் மிஸ்டர் அழகப்பன். அதே நில என்றும் உள்ளது ஒரே நில இருவட்ட
கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே குங்குமப்பூவே கொஞ்சம் தூராவே கண்களே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே இப்பள்ளியின் மாபெரும் இந்த வைர விழா நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது உசலமிட்டை குருசேகரத்தினுடைய சபைகுரு ஐயா அவர்களும் இப்பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களே, இந்த இணைய விழாவில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய சபை சங்க உறுப்பினர் பெருமக்களே, இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என்று சொல்வதை காட்டிலும் இந்த மண்ணின் மைந்தனாகவே மக்களோடு மக்களாக வாழ்ந்து கடந்த 40 ஆண்டுகளாக ஒன்றாக ஐக்கியப்பட்டு இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் தான் நடத்துறாரு. மிக சிறப்பாக இந்த பள்ளியை தான் பணியேற்ற காலம் முதல் வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திருவாளர் ராஜா அவர்களே, இப்பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இக்கிராமத்தை சார்ந்த எங்களுடைய திருச்சபையை சார்ந்த உறவினர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இப்பள்ளியினுடைய இந்நாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி ஆசிரியை அரும்பு சகோதரி கிரேஸ் அவர்களே, முன்னாள் மாணவ செல்வங்களே, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிகழ்வு முன்னாள் மாணவர்களுக்குத்தான் சார்ந்தது. இந்த பெருமையெல்லாம் அவர்களைத்தான் சார்ந்தது. இந்த பள்ளியானது எங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழ் இயங்கினாலும் இந்த கிராம மக்களுக்கு இந்த நிர்வாகமும் இப்பள்ளியும் அர்ப்பணித்து கொண்டுள்ளது. அதை காட்டிலும் இன்று நாங்கள் கண்ணார காணும் பொழுது இந்த பள்ளிக்கு
நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை காணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பள்ளி ஒரு திருச்சபையின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தாலும் இது உங்கள் பள்ளி, உங்கள் ஊருக்கே சொந்தமான பள்ளி. நாங்களெல்லாம் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் வருவோம் போவோம். இந்த பள்ளியை வளர்க்க வேண்டிய பெருமை, பாதுகாக்க வேண்டிய பெருமை இந்த ஊரை சார்ந்த பெரியோர்களும் உறவினர்களும் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்களையுமே சார்ந்தது. ஆகவே அருமையான பெரியோர்களே, நான் உங்களை வாழ்த்துவதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் பல நிலைகளிலும் பல பெரிய பதவிகளிலும் படித்து முடித்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள். இன்று வழங்கிய பொருள்கள் எண்ணிலடங்காத ஒரு மாபெரும் புகழ்ச்சிக்குரியவை. இவை மிகவும் எங்களுடைய பள்ளிக்கு தேவையானவை. நீங்கள் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு ஆதரவை கொடுங்கள், ஆலோசனைகளை கொடுங்கள். இந்த பள்ளியுடைய வளர்ச்சியிலே நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இந்த பள்ளியை உங்களுடைய பள்ளியாக வைத்து பாவித்து இந்த பள்ளியுடைய தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற உழைத்த தலைமை ஆசிரியரையும் மற்றும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் எங்களுடைய உசலமட்டி நிர்வாக குழுவின் சார்பாக நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக மனதார வாழ்த்தி, இந்த பள்ளியானது பல தலைமுறைகளை கண்ட பள்ளி, பல பெரியோர்கள் படித்த பள்ளி. இந்த பள்ளியானது இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். இந்த பள்ளியானது மேலும் இப்பகுதியிலே சிறப்பு பெற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வரவேற்புரையையும் வாழ்த்துறையையும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். துள்ளலோடு ஆட வருகிறார்கள் எங்கள் பள்ளியின் புள்ளைமான்கள்.
நண்பனை, இறைவனை, பெற்றோரை ஒன்றாக பார்க்க முடியுமோ அவர்தான் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள். முன்னாள் மாணவர்கள் சார்பாக புத்தகத்தை வழங்கி நினைவு பரிசாக வழங்குகின்றோம். வைய தலைமைக்குள் என்ற புத்தகத்தை, கனவு காலுங்கள் என்ற புத்தகத்தையும் நினைவு பரிசாக வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். ஆரம்பிச்சாருன்னா உள்ளுக்குள்ள 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 குமையில் குமைந்து கிடக்கும் இந்த அந்த படத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயிரு. Rano
கும்பிட்டுக்கோ பூமிகளே அப்போ ஊரு வைகிடணும் நாடு சென்றிடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமிகளே அப்போ கோயில் போனா ஊருக்கு இறங்கு கோயில் இருந்தா ஊரை இறங்கு கோயில் போனா ஊருக்கு இறங்கு கோயில் இருந்தா ஊரை இறங்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் தமிழ் நின்று வசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து சொல்லும் எல்லாரும் நல்லா கை தட்டுங்கப்பா சேவனைக்கு. அடுத்தது வாசுகி, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே எந்தவித எதிர்பார்ப்புமின்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆட வைக்கிற இவங்க 3 பேருக்கும் மிகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது சத்யா, அதே போல எந்த வேலை சொன்னாலுமே எந்த ஒரு முகம் போடாம செய்கிற எங்களுக்கு மகேஸ்வரி அக்காவை ரொம்ப கைதட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. ஹலோ, கிஎல்சி துவக்கப்பள்ளி 75ஆம் ஆண்டு வைர விழா நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று சடச்சிப்பட்டியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி ஆசிரியர் கிரேஸ் தேவன்பு அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஜான் ஞானப்பிரகாசம் சபகுரு நிர்வாகி அவர்களே மற்றும் ஹலோ வட்ட கல்வி அலுவலகர் செல்லம்பட்டி திருமதி அமலா எமலட் அவர்களே, ரெங்கநாயகி வட்ட கல்வி அலுவலகர் செல்லம்பட்டி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் சடச்சப்பட்டி பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜதுரை அவர்களே, கர்த்தகண்ணன் அவர்களே, ஒச்சுக்காலை அவர்களே, சின்னமயன் அவர்களே, துணைத் தலைவி பத்மா அவர்களே, இங்கு அழகாக நமது கிராமத்தில் எனது அப்பாவும் இந்த பள்ளியில் படித்தவர் தான், அதற்கு பின்பு நானும் இந்த பள்ளியில் படித்தவன், எனது மகளும் இந்த பள்ளியில் படித்தவர்கள். இந்த பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் படிக்கும் காலத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் விளாண்டுக்கிட்டு தூரத்தில் இருப்போம். இங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து மாணவர்களை அடித்து ஒவ்வொருத்தனா பிடிச்சி கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்படி படித்த மாணவர்கள் தான் இன்று 75ஆம் ஆண்டு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பள்ளி மாணவர்களை பெருமைப்படுத்த வேண்டும், இந்த பள்ளியில் எல்லோருமே இங்கு சேர்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த முன்னாள் மாணவர்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் நமது பள்ளியில் இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்த உடனே மீண்டும் நான் 1ஆவதிலிருந்து படிக்கலாம் என்று எனக்கு ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு பள்ளியில் ஆடும்போது அவ்வளவு கலை நிகழ்ச்சிகள் அவ்வளவு பெருமையாக இருக்கிறது.
நமது ஊர் தானா, சடைச்சப்பட்டியில் தான் இப்படி பிள்ளைகள் ஆடுதா என்று மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிற முன்னாள் மாணவர்கள். ஏனென்றால் இவள் அழகா உடை அணிந்து இவள் அழகா டெஸ்ட் பண்ணி நல்லா அழகா ஆடுறீங்கன்னா அது தலைமை ஆசிரியருக்கும் இங்கே உதவி ஆசிரியர்களுக்கும் தான் இந்த பெருமை சேரும். அதற்கு மேல் இதற்கு உதவியாக இருந்த பேரண்ட்ஸுக்கும் பெருமை சேர்க்கும். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த நாடே உங்களை தான் நம்பி இருக்கிறது. இந்த சிறு துள்ளிகள் நாளைக்கு பெரு வெள்ளமாகும். ஏனென்றால் கல்வி என்பதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதைத்தான் இந்த கல்வி என்பது நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த கல்வியை கற்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பின்னாடி மிக சிறப்பாக அமையும். இப்பொழுது கல்வி கற்கும்போது கசக்கத்தான் செய்யும். அந்த கசப்பு பின்னாடி ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் போது இனிப்பு கொடுக்கும். அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இங்கு வருகின்ற இளம் மாணவிகளும் மாணவர்களும் ஆசிரியர்கள் என்ன சொல்றார்கள் என்று உற்று பார்த்து படிக்க வேண்டும். இன்னைக்கு செல்லு வந்த உடனே செல்லுல கேமை பார்க்கறது, செல்லுல ஆடுறத பார்க்கறது, டான்ஸை பாருங்க. முக்கியமான விஷயத்தை பார்க்காம தேவையில்லாத விஷயத்தை பார்த்து பேரண்ட்ஸ் திட்டு வாங்குறீங்க. தயவு செய்து இந்த செல்லுல நல்ல வழிகாட்டு முறையை படிங்க. அந்த செல்லை ஏதோ ஒரு நேரம் பாருங்க. பேரண்ட்ஸுக்கு உதவிகரமா இருக்கணும். நீங்க படித்து எல்லாருமே படிப்போம். இன்னைக்கு நல்லா படித்தவன் கூட வேலைக்கு இல்லாமல் இருப்பான். ஆனால் படிப்பு அறிவு கம்மியாக இருந்தால் கூட வேலைக்கு போயிருவான். ஏன்னா அவனுடைய அறிவு புத்திசாலி. நம்ம பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், அதுக்கு தகுந்த வேலைக்கு தான் போட முடியும், வீட்டிலே சுற்றி திரிவான். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி அதற்கு மேலும் எக்ஸாம் எழுத வேண்டும். நம்மளுக்கு படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நமது இந்த நாட்டுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. மீண்டும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு வழியாக பண உதவிகள் செய்கிறார்கள். அதனால் ஆங்கிலத்தில் நம்ம படித்து நம்ம மகள் ட்ரெஸ் போட்ட போது நம்ம 10,000 20,000 50,000 பணம் கட்டுறோம்ன்றது பெரிய விஷயம் அல்ல. நமது பள்ளியை பெருமை சேர்க்கணும் என்றால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நமது சடைச்சிவெட்டி பள்ளியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சேர்க்கப்பட்டு இதுபோல் அழகு பார்த்து நமது படிப்புக்கு என்ன ஆசிரியர்கள் சொல்றார்கள் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி நமது குழந்தைகளை சடைச்சிவெட்டியில் சேர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முன்னாளுடைய கடமை. இங்கு வருகின்ற மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறேன். இந்த பள்ளி மாணவர்கள் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்கிறீங்க. அந்த பஸ்ஸில் பயணம் செய்யும் போது என்ன செய்றீங்க, படிக்கட்டுக்கு தான் போயிடுறீங்க. ஏன்னா நான் ஒரு அரசு போக்குவரத்து டிரைவர். ஏன்னா அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய மாணவர்கிட்ட சொல்கிறான், தம்பி வாங்கப்பா, அழகா இருக்கீங்க, விஜயமா இருக்கீங்க, அஜித்துமா இருக்கீங்க, ஏப்பா படியில் தொங்குறீங்க அப்படின்னு சொல்லுவான். ஏய் போயா வண்டி போயான்னுவான். வேகத்தடையில் போய் டம்முட்டு விட்டாலுமே சேலச்சு கால் போயிடும். அப்போ சொன்னேன், டே என்னடா ஆள் அழகா இருந்தாலும் எப்படி போயிட்டே அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது வண்டிக்கு உள்ளே வந்துடுங்க. அதே மாதிரி இப்போ அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, 18 வயசுக்கு மேல் வாகனத்தை ஓட்ட வேண்டும். இப்போ 10 வயசு 12 வயசு ஆனாலுமே டூலர் எடுத்து கொடுத்துட்றீங்க. அவங்களுக்கு அந்த வண்டியினுடைய வேகம் எவ்வளோன்னு தெரியாது. அவன் பாட்டில் பிடிச்சி போவேன், இந்த வளவில் டர்ன்னு போவேன், அங்கேருந்து கால் வர அடிச்சிடான். ஆனால் பேரண்ட்ஸுகள் எவ்வளோ ஊத்து பார்த்து வளர்க்குறாங்க. நமது பிள்ளைகள் வந்துடுவான், நமது வயதான காலத்தில் வேலை வாய்த்து நம்மளை காப்பாற்றுவான் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் படிப்பு என்பதை படித்து கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அறிவுரை சொல்கிறேன். பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது குரு தாடி வைத்துக் கொள்வது, கிராவை அந்த கடாவில் தான் வெட்டிருக்கேன். அந்த கடா முட்டுக்கடா பார்த்தீங்களா, அந்த முட்டுக்கடாவில் தான் வெட்டிருப்பாங்க. அப்படியே முடிய அது மாதிரி போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. பார்த்தா திருடிங்கமா இருக்காங்க. எனக்கே பார்க்க அருவருப்பா இருக்கு. உண்மையிலே நானா நினைப்பேன், போக்குவரத்து துறையில எம்டிட்ட கேட்டு பாடம் நடத்தலாமான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்களை பார்த்தாவே ரொம்ப மனசு வெக்ஸா இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா அழகா முடிவெட்டி நீட்டா ட்ரெஸ் பண்ணி போவாங்க. இப்ப பேண்ட் போடுறேன், அப்படியே பிடிச்சி இதை பிடிச்சி அப்படியே சட்டையை பார்த்து அப்படி பிடிச்சி போறேன். என்னடா ஏதோ கக்குசு கழுவுற மாதிரி பிடிக்காம பாரு, ஆனா பார்த்தா பாண்டாது வைக்கிறாங்க. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போறவன் அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா போனதால நீ படிக்க போற. இங்க போறமே சினிமா படத்துல தோடு ஊத்தி டான்ஸ் ஆனாலுமே பெரிய ஆளாயிர முடியுமா? நான் சொன்னேன்,
சரி தம்பி, ஏடா இப்படி அஜித் விஜய் மாதிரி இப்படி தொங்கிட்டு வரீங்களே, உங்களுடைய முகம்லாம் சிதைஞ்சு போனா பேரண்ட்ஸ் என்னடா நினைப்பாங்க? அவங்களுக்கு உதவிகரமா இருக்க முடியுமா? நீங்க பலந்தர பிள்ளைகளா இருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு வார பிள்ளைகளா எப்படி இருக்கு பாத்தீங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட கடைசி வரைக்கும் ரூபாயை வாங்கிக்கிட்டே இருந்து கஞ்சா சாராயத்துக்கு அடிமையாகிறாங்க. தயவு செய்து நீங்க பிள்ளைகளா பிறந்தவங்க பேரண்ட்ஸுக்கு உதவி செய்யணும் என்றால் ஒரு 1000 ரூபாய்க்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து பேரண்ட்ஸுக்கு உதவி செஞ்சு காலில் விழுந்து வணங்கண்டா அதே அவங்களுக்கு ஒரு 100 ஆண்டு பெருமையாக வாழ்வாங்க. இது முன்னாள் மாணவன் கடமையாக சொல்கிறேன். தயவு செய்து போதை பழக்கத்தை அடிமையாகாமல் நல்ல முன்னேற்றத்துக்கு செல்லுமாறு உங்களை பணிவன்புடன் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவனாக உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பெருமைப்படுத்திய எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி நன்றி என்று தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த டூலரில் போகிறவங்க மற்றும் இங்கே வாகனத்தில் செல்லக்கூடியவங்க கொஞ்சம் பயந்து ஓட்டுவாங்க. அதனால் தயவு செய்து வாகனம் ஓட்டும் போதும் பள்ளிக்கு செல்லும் போது பஸ்ஸில் ஏறும் போதும் படிக்கட்டில் நிற்காமல் உள்ளே செல்ல வேண்டும் என்று முன்னாள் மாணவன் சார்பாக தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அறிவுரைக்குரிய பி. சந்திரமேனன் அவர்களை பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பரிசு வழங்குதல். மாணவ செல்வங்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்த ஜோசப் ஆனந்தபிரியா குடும்பத்தினருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பரிசு பொருட்களை ஜோசப் ஆனந்தபிரியா அவர்கள் வழங்குவார்கள். எக்ஸ்ட்ரா நிறைய வருது. உட்காந்துக்கோ. நிர்வாகியின் சார்பாகவும் ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது முன்னாள் மாணவர்கள் சார்பாக இப்பொழுது பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது.
ஜே விஜயராஜன் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி வினோத்குமார் காவல்துறை அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்க பேர் வாசித்த உறவினர்கள் அனைவரும் இங்க வந்து பொன்னாடை பெற்று செல்லுமாறு அன்புடன் தெரியப்படுத்துகிறோம். ஆர் ஜாகிசன் காவல்துறை அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி வரவேற்கப்படுகிறது. சி சின்னப்பாண்டி ராணுவம் சின்னப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எஸ் பால்பாண்டி காவல்துறை அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜே பிரகாஷ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மணிமாறன் அவர்களை வரவேற்கிறோம். மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எம் சுகுமார் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்கப்படுகிறது. எம் தங்கப்பாண்டி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி மனோகரன் ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி மனோகரன் நிகா ஸ்ரீ லைட் கவுஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏ ஆலிஸ் பவியா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வி குணசேகர் இந்த பேர் வாசி உறவினர் கண்டிப்பா வாங்கப்பா. வி குணசேகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நேரம் இல்ல. வி அஜித் குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆர் கிரேஸ் தேவன்பு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கே குருநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. டி சுபத்ரா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜே ரவி அவர்களுக்கு பத்மா அக்கா உதவி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எப்ப நம்ம நேரம் உள்ளப்பா வாசிக்க வந்திருப்பா. டி குருநாதன் கே குருநாதன் வாப்பா. குருநாதன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என் பிரசாந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆர் மார்த்தி மல்லிகா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எம் தபிதா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எம் கதிரவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜே ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி வினோதனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கே அறிவழகன் டிஎன்எஸ்டிசி நடத்துனர் காமாட்சிபுரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒய் வினோதினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து பஸ்காரம்பட்டியை சேர்ந்த எஸ் சதீஷ்குமார் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவங்க உறவினர்களாக வாங்கிப்பா. சி ராம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் நதியா மகளிர் மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பஸ்காரம்பட்டி எஸ் தினேஷ்குமார் கட்டக்காலை தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் இளையராஜா எவரெஸ்ட் மாநில தலைமை பேச்சாளர் அடுத்தபடியாக சந்திரமாயன் போக்குவரத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கே கோகுல்நாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கே கிருஷ்ணவேணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கே மனோ கார்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சி ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி ராம்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பி ஜீவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. டி அருள் முன்னாள் கிராம காவலர் மேலும் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வி மகேந்திரன் ஒளி அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து நல்லமாயன் கே நல்லமாயன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என் ரதிமலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சி வைஜெயந்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஓ குணா என்ற சின்னமாயன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆர் ரெங்கசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
எம் ரஞ்சித்குமார் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எம் ரஞ்சித்குமார் இதுவரை பங்களிப்பு அளித்த முன்னாள் மாணவர்களுக்கும் மீண்டும் இதுபோல் காரியங்களுக்கு முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் உதவி செய்து இன்னும் இதைவிட பெருமை சேர்க்குமாறு உங்களை அன்புடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சேகர் மருமகன் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பரிசு வழங்கப்படுகிறது. பாப்பா அப்படியே வாங்கினவங்க அப்படியே வரிசை வெளியே போயிருப்போம். அடுத்தடுத்த மாணவங்க வாங்கப்பா, அப்படியே பரிசையா வாங்க. அப்படியே பரிசை வாங்கிட்டு அப்படியே வெளியில அப்படியே பரிசு வாங்குவோம், தனியா போயிருங்க. இது பேரண்ட்ஸுகளும் கொஞ்சம் உதவியா இருங்க. ஆமா, பரிசு வாங்கிட்டு அப்படியே ஸ்வீட்டை வாங்கிட்டு அப்படியே வெளியில அப்படியே மொத்தமா வாங்கினவங்க மட்டும் தனியா போயிடணும். இது கூட கலந்துடக்கூடாது. வாங்க அப்படியே வாங்கிட்டு பாது வாங்க வாங்க. அதுல மாமா அதுல கொடுங்கம்மா. பாப்பா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாணவனை எடுத்து கொடுங்கப்பா. இப்போ 5 பொருள் கொடுக்குறீங்கன்னா அந்த பொருளை ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க. அப்படியே வாங்கிட்டு வரிசையா போட்டுவாங்க. முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொரு பரிசை ஒவ்வொருவங்க அந்தந்த பரிசை ஒவ்வொருவங்களும் எடுத்து கொடுங்க. அவங்க ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க, அதுவும் வாங்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. மாணவ செல்வங்கள் வரிசையா வாங்க வாங்க வாங்க. அதை சின்ன குழந்தைகள் கையில் பிடிக்க முடியலை என்றால் பேரண்ட்ஸுகள் உதவி வாங்க. பேரண்ட்ஸுகள் கையோட வந்து அந்த பொருளை செட்டு செல்லுங்க. வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த பிள்ளைங்க அந்த பொருளை கையில் பிடிக்க முடியல. அவங்க செல்லம்பட்டி வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் சபை சங்க உறுப்பினர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உபதலைவர்கள் அவர்களையும் ஊராட்சி மன்ற செயலர் அவர்களையும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களையும் உதவியாளர் அவர்களையும் என் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியில் இன்று கிராம நிர்வாக அலுவலராகவும் ஊராட்சி செயலராகவும் தலையாரியாகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி இன்று அவர்கள் படித்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து மேடையில் அமர்ந்திருப்பதை பார்ப்பதில் என் பள்ளி பெருமை அடைகிறது. நானும் இப்பள்ளியில் படித்து இதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதில் பெருமை அடைகிறேன். என் பள்ளிக்கு அரணாகவும் தூண்களாகவும் இருக்கும் என் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தாங்கள் படித்த பள்ளியின் முன்னேற்றத்திற்காக செய்த உதவிக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம். இதற்காக உதவி செய்த அத்துணை மாணவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அர்ப்பணிப்போடு ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர் மகேந்திரன் அவர்களை என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சி என்ற உடனே தன்னுடைய குடும்ப வேலைகளை விட்டுவிட்டு பள்ளிக்காக ஆர்வத்துடன் சொல்லிக் கொடுத்த என் பள்ளியின் முன்னாள் மாணவிகளான ஷியாவணி, சத்யா, வாசுகி அவர்களையும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா என்று சொன்ன உடனே எதையும் எதிர்பார்க்காமல் ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமின்றி எந்த நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆர்வத்துடன் உதவி செய்யும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு பரிசு பொருட்கள் பிளேட் வாங்கி கொடுத்த ஜோசப், ஆனந்தபிரியா, ராஜதுரை குடும்பத்தினருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கோலம் போட்டு அலங்காரம் செய்து கொடுத்த முன்னாள் மாணவிகளுக்கும் வண்ண விளக்குகள் அமைத்து கொடுத்த முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய மாணவர்களின் சேர்க்கைக்கு புத்தகப்பை வழங்கிய உசிலை வீரா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் அதிவீரன் அவர்களை எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரேனும் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும்.
கடைசி நேரத்தில் நமது ஊர் தலைவர் முத்துசாமி ஐயா அவர்கள் பிள்ளைகளுக்காக பென்சில் பேனா வழங்கி கொடுத்ததற்காக என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை தமிழ் வழியில் கல்வி கற்க எம் பள்ளியில் சேர்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம அனைவரும் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இப்போது கூட ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய பாரம்பரியமிக்க இந்த சடச்சப்பட்டி துவக்கப்பள்ளியினுடைய ஆண்டவரே இந்த வைர விழாவை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுவதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இப்போது கூட ஆண்டவரே, எங்களுடைய பள்ளியில் ஆண்டவர் பயின்ற முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் என்று ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்கள் என்று ஆண்டவரை எல்லாருமாக இணைந்து ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாட கிருபை பாராட்டினீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பள்ளியில் பயின்ற அத்தனை பேரையும் ஒவ்வொருவரையும் பேர் தொட்டு ஆசிர்வதிக்க ஆண்டவரை அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நிகழ்வுகள் முழுவதுமாக உடைய கரம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உழைத்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் நினைவு கொள்கிறேன். இயேசு சுவாமி, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இணை ஆசிரியர் மற்றும் இருக்கின்ற பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள் எல்லாத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு சுவாமி, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க, கிருபையை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது கூட நாங்கள் அனைவருமாக எங்கள் இல்லத்துக்கு செல்கிறோம். உடைய மாறாத அன்பும் உடைய மகா கிருபையும் எங்களை விட்டு விலகாமல் இந்த எங்களை பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்வை முழுவதுமாக ஆசிர்வதித்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சோதரி கர்த்தாவே, எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபத்திருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பு வழி நடத்தணும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் ஆசிரியத்தை காப்பதாக. ஆமென்.